கோவிலில் உள்ள சிற்பங்களை நாம் வெறுமையாக பார்ப்பதற்கும் அதனுடைய கலைப்படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று தெரியுமா? உதாரணமாக இந்த சிற்பத்தின் வடிவமைப்பை பாருங்கள். இந்த கலைப்படைப்பின் ஆழத்தை புரியாமல் பார்த்தால் இது ஒரு நன்றாக வடிவமைக்கப்பட்ட தக்ஷிணாமூர்த்தியின் சிலை உருவம் என்று அனைவரும் ரசித்து பிறகு அந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம். இப்போது இந்த சிற்பத்தை பற்றி ஏதேனும் சிறிதளவு தெரிந்திருந்தால் நம்முடன் இருப்பவர்களுக்கு நாம் எப்படி விளக்கி இருப்போம் என்று பாருங்கள். மரத்தடியில் குருவாக தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்க தரையில் இருக்கும் இரு மான்களில் ஒன்றும் மற்றொரு பாம்பும் தட்சிணாமூர்த்தியை நோக்கி தலை உயர்த்திய நிலையில் இருக்கின்றன. மேலே கிண்ணறர்கள் இருக்கிறார்கள். கீழே யானை அமர்ந்திருக்கிறது. அமைதியான சிங்கங்கள், குருவிடம் பாடம் கேட்கும் மாணவன் சிற்பங்கள், தாமரை மொட்டுகள் இருபுறமும் அமைந்துள்ளன. தட்சிணாமூர்த்தியின் தலைக்கு மேலே விநாயகர் மற்றும் மகர தோரணங்கள் உள்ளன. ஆபத்தான விலங்குகள் மாணவர்களாக குருவை சுற்றி அமர்ந்திருக்கும் அமைதியை உணர்த்தும் சிற்பம். இதற்கு அழகு கூட்டுவதே இருபுறமும் இருக்கும் யாழிகள் தான். இதுபோன்று வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும் அங்கு இருக்கும் கலை நயத்தை விளக்கமாக தெரிந்துகொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.